பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில இந்த வாரம் டபுள் எலிமினேஷன்ல லாஸ்டா எலிமினேட் ஆன நடிகர் பிரவீன் அவர்கள் ரொம்பவே கோவமாவும் இமோஷனலாவும் ஒரு சில விஷயங்களை முதல் முறையா இப்போ சொல்லிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி இப்போதான் ஓரளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பாக்குற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா கானா வினோத் மற்றும் திவாகர் பண்ற பல காமெடிய ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு வராங்க. ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன்ல மட்டும் யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் ஒருத்தர் எலிமினேட் ஆகுறாங்க. அந்த வகையில இந்த வாரம் முதல் முறையா டபுள் எலிமினேஷன் பண்ணிருக்காங்க. அதுல கடைசியா எலிமினேட் ஆன நடிகர் பிரவீன் ராஜோட எலிமினேஷனை யாராலுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா உண்மையான எலிமினேஷன் ரம்யா ஜோதா ஆக வேண்டியதாவும் கடைசி நேரத்துல ஏதோ சதி பண்ணி நடிகர் பிரவீன் அவர்களை எலிமினேட் பண்ணிட்டதா சொல்லிட்டு வராங்க. மேலும் இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா இது அன்பேரான ஒரு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் பிரவீன் ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல கிடைச்ச வாய்ப்பை வச்சு என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போற அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க சில விஷயங்களை பண்ணேன். ஆனா இப்போ எலிமினேட் ஆயிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் எப்படி என்ன இந்த வாரம் எலிமினேட் ஆக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பேர் இது அன்பேரான ஒரு எலிமினேஷன், ரிசல்ட்டை கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. என்னை விட மோசமான பல கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா நான் வெளியே இருக்கிறேன்றதை என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் பண்ண சப்போர்ட்டுக்கும் இதுக்கப்புறம் நான் பண்ண போற ப்ராஜெக்ட்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் பிரவீன் ராஜ் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.